அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. சமுதாயத்தார்களே, பாக்தாத் நகரில் வாழ்ந்த பெரியோர்களும் அவர்கள் தங்களுடைய முரீதுகளுக்கு கொடுத்த போதனை முறைகளும் பற்றி சிறிது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் இந்த போதனையை தங்கள் முன் சமர்ப்பணம் செய்கின்றேன். இது நம்முடைய ஈமானுக்கு உறுதியாக இருக்கும் என்று ஆதரவு வைக்கின்றேன். ஹஜ்ரத் ஜிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய போதனையானது மிகவும் கடுமையான முறை உடையதாக இருந்து வந்துள்ளது. எம்மட்டும் கடுமையானதாக இருந்ததென்றால் அந்த கடுமையை சகித்து கொண்டு நாணம் பெற ஆசையுடன் முன் வருபவர் மிகவும் சொற்பமாகவே இருந்தனர். பொதுவாக பாத்தினுடைய இல்மைகளை ஷேகுமார்களிடமிருந்து கற்றுக்கொள்வதே மகா சிரமமானதாகும். கைகால்கள், மற்ற உறுப்புகள் முதலியவற்றை ஓரளவு கட்டுப்படுத்தி அதன் செயல்களை ஒடுக்கி தன் இஷ்டப்படி ஆக்கிக் கொள்வது அவ்வளவு பெரிய காரியமில்லை. ஆனால் மனதை ஒரே நிலைப்படுத்தி எண்ணங்கள் சிதறி போகாதபடி அடக்கி ஓர்மைப்படுவதானது மகா பெரும் கஷ்டக்காரி என்பதை அந்த வழியில் இறங்கி அனுபவம் பெற்றவர்கள்தான் நன்கு அறிவார்கள். நம்முடைய நப்சினுடைய யதாச்சிகரமான போக்குகளை கவனித்து பார்த்தால் சூபியாக்கள், காமில்கள், ஷேகுகள் ஆகியோரைப் போல் மனதை தன்வசப்படுத்தி ஒடுக்கி வைப்பதென்பது அசாத்தியமான காரியமாக புலனாகின்றது. ஹஜ்ரத் ஷேக் ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் நாம் அபூபக்கர் ஜிப்லி அவர்களை பாத்தினால் இன்மை கற்றுக் கொடுப்பதற்காக தமது முரீதாக அங்கீகரித்துக் கொண்ட போது ஆர்வமாக ஜிப்லி அவர்களுடைய மன இச்சைகளை ஒடுக்கி நப்சே அம்மாராவை வழுகி கொண்டுவதற்காக என்னென்ன விதமான ரியாலத்துகள், பரிசோதனைகள் ஆகியவையெல்லாம் செய்தார்கள் என்பதை மேலே விவரித்து கூறிவிட்டோம். அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் சோதிப்புகளையும்